தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய இல்லத்தில் காலை முதலே வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனை குறித்த தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் பிரமுகர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ். தற்பொழுது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சருடைய இல்லங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள், சுமார் தமிழகத்தில் 35 இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருமான வரித்துறையினுடைய சோதனை குறித்து உங்களுடைய முதற்கட்ட தகவல் என்ன திரு பீட்டர் அல்போன்ஸ்? சரியான தகவல்களின் பேரில் வரி ஏய்ப்பையும் கருப்பு பணத்தையும் கண்டுபிடிப்பதற்கு வருமான வரித்துறை மேற்கொள்ளுகிற இத்தகைய சோதனைகளை அரசியல் ரீதியாக நான் பார்க்க விரும்பவில்லை. ஆனால் அதிலே எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் இதை போன்ற சோதனைக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் தான் என்பதிலும் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே இதற்கு முன்னாலேயும் சில நேரங்களிலே பெரிய அதிகாரிகள் வீட்டில், தலைமைச் செயலாளர் உட்பட அவர்கள் வீட்டிலெல்லாம் வருமான வரி சோதனை நடந்திருக்கிறது. அரசாங்கத்தோடு தொடர்புடைய சில முக்கியமான ஒப்பந்தக்காரர்கள் வீட்டிலும் ரெய்ட் நடந்திருக்கிறது. பல முன்னாள் இந்த சட்டமன்ற தேர்தலின் போது திரு அன்புநாதன் வீட்டிலே கரூரிலே அப்படியே ஒரு விசாரணை நடந்து ரெய்ட் நடந்தது. அது ஆம்புலன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிம்பல் ஒட்டிய ஆம்புலன்ஸ் வண்டியும் அதிலே கைப்பற்றப்பட்டது. ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது நம்ம யாருக்கும் தெரியவில்லை. அது உண்மையிலே என்ன கைப்பற்றினார்கள் என்றால், மறுநாள் தலைமைச் செயலாளர் சொன்னார், என்னுடைய வீட்டிலே எதுவுமே கைப்பற்றப்படவில்லை, நான் செலவுக்கு வைத்திருந்த சில 100 ஆயிரக்கணக்கான 1000 ரூபாய் பொருள் அளவிலான பணம் தான் இருந்ததே ஒழிய என்னுடைய வீட்டிலிருந்து வேறு எதுவும் கைப்பற்றப்படவில்லை. அவர் இன்றைக்கு திரும்பவும் மீண்டும் பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார். அப்பொழுது நமக்கு என்ன சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், எதற்காக இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன? பயமுறுத்துவதற்காகவா, பணிய வைப்பதற்காகவா, அல்லது தாங்கள் மேற்கொண்டுள்ள அரசியல் நிலைப்பாட்டை வெற்றி பெற செய்வதற்காகவா? இதை போன்ற பல சந்தேகங்கள் நியாயமான எல்லா பொதுமக்கள் மத்தியிலே இந்த என்ன நடக்கிறது? வருமான வரி சோதனை நடக்கிறது. வருமான வரி சோதனை முடிந்து 2 நாள் செய்திகள் கசிய விடப்படுகின்றன. பத்திரிகைகளிலே பிளான்டட் நியூஸ் வருது. அவர் வீட்டுல அத்தனை லட்சம், இத்தனை கோடி, அவ்வளவு தங்கம், இவ்வளவு தங்கம் என்றெல்லாம் வருகிறது. ஆனால் அதற்கு பிறகு ஒரு வாரத்திலும் அப்படியே எல்லாம் மங்கி விடுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். மீண்டும் தாங்கள் வைத்த பொறுப்புகளுக்கே போகிறார்கள். இதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஆகவே வருமான வரி சோதனை என்கிற அளவிலே அதை பற்றி நாம் கருத்து சொல்வதற்கு விரும்பவில்லை. அது அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான துறை. அது நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள், தகவல்களை சேகரிக்கிறார்கள் என்று நாம் அந்த கோணத்திலே பார்த்து கொண்டாலும் கூட, இதை போன்ற ஒரு கோணத்தை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். என்ன கைப்பற்றி இருக்கிறோம், என்ன நடந்திருக்கிறது, அந்த பழைய வருமான வரி சோதனைகள் மீது என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை எல்லாம் அவர்கள் விளக்கி சொல்வார்கள் என்று சொன்னால், நாமும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏனென்றால் இப்பொழுது வருமான வரி சோதனை நடத்துகிற இடமும் ஒரு புறத்தில் இருக்கிறது. அது டைம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னா தேர்தல் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் இருக்கின்ற போது திரு சரத்குமார் வீட்டிலே எதற்காக வருமான வரி சோதனை நடந்தது என்பது நமக்கு விளங்கவில்லை. ஏனென்றால் நேற்றைய தினம் சந்தித்து திரு தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். உடனே மறுநாள் காலையிலே அவர்கள் வீட்டிலே வருமான வரித்துறை ரைடு என்று சொன்னால், அதையெல்லாம் ஒன்று பொருத்தி பார்க்கின்ற போது பலவிதமான சந்தேகங்கள் வருவதற்கு நியாயமாக இடம் இருக்கின்றன. ஆகவே அந்த சந்தேகங்களை எல்லாம் மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். திரு பீட்டர் அல்போன்ஸ், அதாவது இதற்கு முன்பாக தமிழகத்தில் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வீட்டில் இந்த மாதிரியான வருமான வரி சோதனை என்பது நடைபெற்றிருக்கிறதா திரு பீட்டர் அல்போன்ஸ்? எனக்கு நினைவில் இருக்கிற அளவுக்கு நடைபெறவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைக்க அப்படி ஒன்றும் நடந்ததா எனக்கு தெரியல. அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர்கள் வீட்டிலே வருமான வரி சோதனை நடந்ததாக எனக்கு நினைவில்லை. அரசியல் ரீதியாக கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு சொன்னீங்க. தற்பொழுது இடைத்தேர்தலானது ஏப்ரல் அடுத்த வாரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருமானத்துறையினுடைய இந்த சோதனையை நீங்க பாக்குறீங்களா? அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலையும் இந்த வருமானத்துறை சோதனையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? அதைத்தான் நான் சொன்னேன். அதாவது வருமான வரி சோதனைகள் நடத்தப்பட்ட இடம் மட்டுமல்ல, நடந்த நேரமும் கூட ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நேரம். ஆகவே அதை போன்ற நேரங்களிலே ஒரு வருமான வரி சோதனை நடக்கிறது என்று சொன்னால், மக்கள் ஒரு அரசியல் கோணத்தில் தான் அதை பார்ப்பார்கள். தேர்தலிலே நிற்கின்ற ஒரு அணியை பலவீனப்படுத்துவதற்கோ அல்லது ஒரு கட்சியை சார்ந்தவர்களை பயமுறுத்துவதற்கோ இது பயன்படுத்தப்படுகிறதா, வருமான வரி சோதனைகள் பயன்படுத்தப்படுகிறதா என்கிற சந்தேகங்கள் இயற்கையாகவே எழுவது இயற்கை. ஆனால் அதே நேரத்திலே
கடந்த காலங்களிலே இதை போன்ற வருமான வரி சோதனைகள் நடத்தப்பட்டு அந்த சோதனைகள் மூலமாக என்ன நடந்தது என்பதை பற்றிய விளக்கமே நமக்கு இல்லை. உதாரணம் தான் சொன்னேன், தலைமைச் செயலாளர் வீட்டில் வருமான வரி சோதனை 2 நாளோ 3 நாளோ நடந்தது. அதற்கு பிறகு அவருடைய மகனுடைய அலுவலகத்தில் நடந்தது. அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒப்பந்தத்தில் எல்லாம் மகன் அவர்களுக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அத்தனை கோடி பொழிப்பட்டது, இத்தனை கோடி பிடிபட்டது என்றெல்லாம் பத்திரிகைகளிலே கசிய விடப்பட்ட செய்திகள் வந்தன. ஆனால் அதற்கு பிறகு எதுவுமே நடக்கவில்லையே. அன்புநாதன் வீட்டிலே 4 கோடி 5 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றினார்கள், ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது அன்புநாதனுக்கு? அதில் தொடர்புடைய ஒரு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அமைச்சருடைய பணம் தான் அங்கே இருக்கிறார்கள். சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் இருக்கிறது, யாரெல்லாம் வந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியும், அவர்களை எல்லாம் விசாரிக்க போகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படிப்பட்ட விசாரணை நடந்ததா, அந்த விசாரணையில என்ன கிடைத்தது என்பதை போன்ற தகவல்களே இல்லையே. ஆகவேதான் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், வருமான வரி சோதனைகள் வருமான வரி சோதனைகளாக நடத்தப்பட்டால் அதில் யாரும் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் வருமான வரி சோதனைகள் நம்ம உள்ளூர் போலீஸ் போல ஒரு பொய் வழக்கு போடுவதற்காக பயன்படுத்தப்படுகிறதை போன்ற ஒரு தோற்றம் வந்துவிடக்கூடாது என்றுதான் நான் அஞ்சுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் நாட்டில மிக சிரமமாக இருக்கும். எல்லாரும் அதை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம்.